ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஜேபியோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, டிவிக்கு ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பிஜேபியோட மைண்ட் செட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஜெயிச்சது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரே நாளில் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நினச்சி அவங்க அந்த களத்துக்குள்ளாரே வரமாட்டாங்க. இட்ஸ் எ ப்ராசஸ். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ அதுக்கான காலத்தை முன்னாடியே தீர்மானிச்சுட்டு தான் அந்த காலத்துக்கே வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே எலெக்ஷனில் அவங்க வந்து அந்த சீட்டை வந்து ஜெயிக்கல. 2011 கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த களத்தில் இருந்து போராடி தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாளாக போராடிட்டு வராங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகளை வந்து அவங்களால உடைக்கவே முடியல. ஸோ விஜய் வந்து அந்த திராவிட கட்சிகளை உடச்சி அதிலிருந்து தமிழக மக்களை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இப்போ ஆட்சி அமைஞ்சிருக்கு. இவங்களால இன்றைக்கி வர முடியலனாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. ஸோ டிவிக்கோட வெற்றி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டிவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பார். அட் சேம் டைம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.